தானமாக கேட்டு காசை வாங்கிட்டு அந்த காசை பத்திரமா ஒரு மஞ்சள் துணியில் முடிச்சு போட்டு எடுத்துட்டு ஆதிச்சித்த டிவி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். பெற்றோரையும் சித்தர்களை நேசிப்போம், இயற்கையை பாதுகாப்போம். கடகலக்கணக்காரர்கள், எனக்கு கடன் பிரச்சனை ரொம்ப அதிகமாக இருக்குது சார், எப்படியாவது நான் கடன் தீர்க்கணும் அப்படின்னா திருப்பதி வெங்கடாஜலபதி வழிபாடை செய்யலாம். திருப்பதி வெங்கடாஜலபதி எப்படி வழிபாடு செய்யணும் அப்படின்னா, காணிக்கைகள் வாங்கி, அதாவது மக்கள்கிட்ட கொஞ்சமாக எனக்கு கொடுங்க, இது மாதிரி திருப்பதி ஆலயத்துக்கு நான் போகிறேன், எனக்கு மனசுக்குள்ளே நீங்கள் நினச்சிக்கணும், அவங்ககிட்ட காசை மட்டும் தான் தானமாக கேட்கணும். தானமாக கேட்டு காசை வாங்கிட்டு அந்த காசை பத்திரமா ஒரு மஞ்சள் துணியில் முடிச்சு போட்டு எடுத்துகிட்டு இங்கேருந்து திருப்பதி வெங்கடாஜலபதி கோயிலுக்கு போயிட்டு அங்கே அந்த காசில் உண்டியலில் போட்டு என்னுடைய கடன் பிரச்சனை, என்னுடைய தரித்திர நிலை, என்னுடைய பொருளாதார சிக்கல், என்னுடைய எல்லா விதமான பண கஷ்டமும் இன்னையோட தீந்துருச்சு, நான் எல்லார்ட்டையும் யாசகம் வாங்கி என்னுடைய தோஷத்தை நிவர்த்தி பண்ணிட்டேன், இனி வரக்கூடிய காலகட்டங்கள் எனக்கு செல்வ வளத்தை பெருக்கிறதுக்கான வாய்ப்புகளை கொடுங்க, பொருளாதாரத்தில் முன்னேற்றத்தை கொடுக்கறதுக்கான வாய்ப்புகளை கொடுங்கன்னு சொல்லிட்டு நீங்கள் 4 பக்கம் வாங்கிட்டு போன யாசகம் எடுத்த காசை திருப்பதி உண்டியலில் செலுத்திட்டு, யாசகம் எடுக்கக்கூடிய நிலை தான் கடைசி நிலை. அந்த நிலையை நீங்கள் அடைஞ்சி அதன் மூலமாக கிடைக்கக்கூடிய வருமானத்தை கொண்டு போய் அவர்கிட்ட உண்டியலில் செலுத்திட்டு, அப்பா இதுக்கு மேலே நீ என்னை காப்பாற்றணுமான்னு சொல்லிட்டு மனசார வேண்டிட்டு வந்துட்டீங்க அப்படின்னா எப்படிப்பட்ட கடன் பிரச்சனையாக இருந்தாலும் சரி கடகலக்கணக்காரர்கள் ஆட்டோமேட்டிக்காக ரிலீஸ் ஆக ஆரம்பிச்சிடும். செஞ்சு பாருங்கள், அற்புதமான பலன் தரக்கூடிய ஒரு விஷயம், பயன்படுத்துங்கள், பலனடையுங்கள். நன்றி.